Hello everyone, welcome to Spice Blend. இன்றைக்கு வந்து மாசி போட்டு ஒரு ஸ்பைசியான முள்ளங்கி கறி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் முள்ளங்கி எடுத்திருக்கிறேன். முள்ளங்கி வந்து ஸ்டொமக், லிவருக்கு எல்லாம் நல்லது. ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வரபடியாக ஒருத்தரும் விரும்பி சாப்பிட மாட்டேன். இப்போ நான் செய்கிற மாதிரி இதில் மாசி எல்லாம் போட்டு செய்தால் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூடி இருக்காது. தோலை பீல் பண்ணி எடுத்த பிறகு நல்லா வடிவாக வாஷ் பண்ணிவிட்டு இப்படி லென்த் வைஸாக வெட்டி எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் ரேடிஷுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இப்படி வெட்டி இருக்கிறேன். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணினோன்னே வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்க்கிறேன். நீங்கள் எடுக்கிற முள்ளங்கின்ற அளவுக்கு தேவையான மாதிரி ஒயிலை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த டிஷ்ஷுக்கு கூட ஒயிலில் வந்து வெங்காயம், மாசி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்க வர அந்த வாசத்தில் தான் அந்த முள்ளங்கின மனம் இல்லாமல் போகும். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வந்தோடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்க்குறேன். மஞ்சள் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸுக்கு பிறகு 2 ரெட் சில்லிஸை இப்படி சின்ன பீசஸாக வெட்டிட்டு அதோட 3 பீசஸ் ரம்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு 3 டேபிள் ஸ்பூன் மாசி கருவாடு சேர்க்குறேன். அதோட 3 கார்லிக் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி இருக்கிறேன். அதையும் இதோட சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் பண்ணிட்டுது. இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். வெங்காயம், மாசி எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு கொண்டு வரைக்க நல்ல ஒரு வாசம் வந்து கொண்டு இருக்குது. இப்படி வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வரைக்குள்ள வெட்டி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்க்க போகிறேன். வெங்காயம், மாசி எல்லாம் முள்ளங்கியோட நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தேன். நான் 1 மினிட்டு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த முள்ளங்கிலேயே நிறைய தண்ணி வந்து வெளியில் வரும். அதால் தண்ணி சேர்க்காம அப்படியே மூடி மீடியம் ஹீட்டில் அவிய விட போகிறேன். இடைக்கிட லிட்டை ஓப்பன் பண்ணி தண்ணி இருக்கொண்டு மேக் ஷோர் பண்ணிக்கொள்ளணும். அந்த லிட்டில் உள்ள தண்ணியே அதுக்கு விட்டு விட்டால் அந்த தண்ணியிலேயே நல்லா அவிஞ்சு வந்துடும். இப்போ நான் தேவையான அளவு கறி லீவ்ஸ் சேர்க்குறேன். இப்போ தண்ணி எல்லாம் பற்றி நல்லா குக் பண்ணப்பட்டு வந்துட்டுது. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் மில்க் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சூடு கொஞ்சம் குறைய விட்டு 1/2 டீஸ்பூன் லைம் ஜூஸ் சேர்க்குறேன். நீங்களும் இப்படி ஸ்பைஸியாக மாசி போட்டு முள்ளங்கி கறி செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ரைஸ், புட்டு, இடியப்பம், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்தோடையும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.